ஹாய் ஹலோ ஐசிஃபிக்ஸ் வியூவர்ஸ், அனதர் வீடியோ உங்களை வந்து மறுபடியும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் எழில் அண்ட் எங்கள் சிடிஓ கார்த்தி சார் நம்ம கூட இருக்காரு. இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் டிஸ்க்கை பற்றின விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன டவுட், அது ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் 8,000 10,000 அப்படி இருக்குது. பட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு 1,00,000 வரைக்கும் போகுது. என்ன காரணம், அதுக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிற ஃபைல்ஸுக்கு தான் வேல்யூ. ஸோ அதை பற்றி சார்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது சார் ஹார்ட் டிஸ்க் சம்மந்தமான விஷயங்கள்லையும் இன்வால்வ்டாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா ரெக்கவரி ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருந்தது. ஸோ இன்க்ளூடிங் நம்மளுடைய லேப்டாப், டெஸ்க்டாப், ஹார்ட் டிஸ்க்லேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, தென் எஸ்எஸ்டியில் எப்படி டேட்டா ரெக்கவர் பண்ணுறது, தென் நம்மளுடைய ஃபோனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் எப்படி எடுக்கிறது, மெமரி கார்டில் எப்படி எடுக்கிறது, பென்ட்ரைவ் எப்படி எடுக்கிறது. ஸோ டேட்டா ரெக்கவரி அப்படின்ற டொமைனில் 3-4 years வந்து அதில் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ 2015 to 19 அந்த டைமில். அப்போ அந்த டைமில் மெமரி கார்ட்ஸ் அதிகம் இருந்திருக்கும். மெமரி கார்டு இருந்தது, பென்ட்ரைவுக்கு டேட்டா வருவாங்க. ஸோ நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுக்கு வருவாங்க, அஸ் வெல் அஸ் ரிப்பேரிங்காக வருவாங்க. ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ரிப்பேர் சர்வீஸ்க்கும் வருவாங்க. ஹார்ட் டிஸ்க்குக்கும் தனியாக ஹெல்த் இருக்கும் சார். எப்படி பேட்டரிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஹெல்த் இருக்கோ, அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லி ஹெல்த் இருக்கும். அந்த ஹெல்த் வந்து கம்மியாகும் போது அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சர்வீஸும் இருக்கும். டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கான சர்வீஸும் இருந்தது. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டேட்டாஸை கஸ்டமர் லூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பணத்தை பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த டேட்டாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற அந்த டேட்டாவோட ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு பணம் அதில் ஏர்னிங்ஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கு அதில் பண்ணக்கூடிய ஒர்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிடிஎஸான ஒர்க் வந்து அதில் பின்னாடி பண்ணணும். அதுக்கு தேவையான டூல்ஸ்லேருந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 500 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் டேட்டா ரெக்கவர் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஒருவேளை அது வந்து L3 L4 இஷ்யூவில் இருக்குது, அது வந்து ஹெட் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இஷ்யூவில் இருக்குது அப்படின்னா தாராளமாக 80,000 ஒரு 1,20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மார்க்கெட்லேயே அது போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது 500 GB ஹார்ட் டிஸ்க்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 வரும். அவ்வளோதான். ஆமாம் சார். நியூ ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது நமக்கு அந்த ரேட்டு தான் இருக்கும். பட் உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை ரெக்கவர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவாக 2,000-3,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற ஒரு பொருளுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணும்போது 1 lakh வரையும் ஆகிறது நியாயம்னு சொன்னால் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னா எப்படி சார்? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கம்பெனியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 60,000 சம்பளம் வாங்குறாங்க, 10 இன்ஜினியர் இருக்காங்க. அப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா மந்த்லி அவங்களுக்கான செலவு. இவங்க ஒரு 6 months ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய இதுகளுக்குன்னா 36 lakhs வந்து கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ 36 lakhs ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டு எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 500 GBக்கான ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் ரெக்கவர் பண்ணால் அந்த 36 lakhs என்னால் சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த டேட்டாவை நான் மிஸ் பண்ணேன்னா மறுபடியும் அதே இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணணும்னா 6 months ஒர்க் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் 3 months ஒர்க் பண்ணணும். ஸோ எனக்கு பாதி எனக்கு அந்த இடத்துல வந்து செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 80,000ன்றது சம் பர்சன்டேஜ் தான். பட் இதனால் வந்து நம்மளோட டைமையும் எஃபர்ட்டையும் மிச்சம் பண்ணணும் போது இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அவங்க அதுக்கான நெசசிட்டியில் இருக்காங்க. ஃபீல்டு வந்து அதுக்கேற்றது போல் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைமும் நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம நினச்சது போல் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸும் கிடையாது. அதில் வந்து ஈஸியான ப்ராசஸ்லேருந்து டிடிஎஸான ப்ராசஸ் வரைக்கும் சிம்பிளான விஷயங்களாக இருந்தால் வெறும் 5,000 கூட பண்ணலாம். L1 சர்வீஸாக இருக்குது அப்படின்னா வெறும் 5,000 கூட அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணி டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். L2ல் இருக்குது, காம்பனன்ட் லெவலில் இருக்குது, அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய மதர் போர்டு அந்த மாதிரி அது போகும்போது அந்த லெவல்ஸ் அதிகமாக கிரிட்டிக்கல் இது லெவல் அதிகமாகும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். L1 L2ன்றது லெவல்ஸ் அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். எல்லாரும் ஹார்ட் டிஸ்க்கால சஃபர் ஆகுங்க. மேக்ஸிமம் இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க, மூவிஸ் ஃபைல்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் மியூசிக் சொன்னீங்க, ஜிபி கணக்கில் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா எடுத்த உடனே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயமா, இல்லை ஃபஸ்ட்டு வந்து இது L1 L2 கண்டுபிடிக்கிறது ஏதாவது பாசிபிலிட்டி? அதை அனலைஸ் பண்ணணும் சார். கண்டிப்பாக வந்து அது என்ன லெவலில் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணுறதுலேயும் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுதுன்னா மோஸ்ட்லி அதை வந்து ரொம்ப நம்ம கிரிட்டிக்கல் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெகுலர் நம்ம பயன்படுத்தக்கூடிய 2.5 அல்லது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய இந்த 3.5 inchக்கான இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க். உள்ளே வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட இமேஜில் நீங்கள் பார்க்குறது போல் உள்ளே வந்து பிளாட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் இருக்க போல் உள்ளே வந்து பிளாட்டர் இருக்கும், தென் அதுக்கேற்றது போல் அந்த இது இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹெட் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் வியூவில் அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த ஹெட்டு வந்து ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா அது பிளாட்டரில் போய் ஸ்க்ராச்சஸ் பண்ணுச்சுன்னா டோட்டலி டேட்டா கான்.
நம்மளால எடுக்க முடியாது. ஸோ டேட்டா வந்து அதில் தான் இருக்கும். டேட்டாஸ் வந்து நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்கில் தான் உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ அந்த டிஸ்கில் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னா டேட்டாஸை நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஹார்ட் டிஸ்கில் ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணுமே என்ன ஆகும்னா கிளிக்கிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். கிளிக் கிளிக் கிளிக்னு அந்த கிளிக்கிங் சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஹெட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்றது மீனிங். ஓகே, அதாவது கனெக்ட் பண்ணுற இடம் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களோட ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த கிளிக்கிங் சவுண்டு கேட்கும். இல்லை ஹெட்னு சொல்கிறது வந்துட்டு ஹெட்ன்றது வந்து இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய அந்த பிளாட்டருக்கு மேலே ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ அந்த ஹெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஸ்க்கு மேலே போய் உங்களுக்கு அந்த இதை ரீட் பண்ணணும். இங்கே வந்து உங்களுடைய பிளாட்டருக்கும் அதை ரீட் பண்ணக்கூடிய ஹெட்டுக்கும் ஃபிசிக்கலாக எந்த காண்டாக்டும் இருக்காது. ஓகே, அது வந்து டச் பண்ணணுன்றது இதே கிடையாது. அதுவும் அந்த கீழே இருக்கக்கூடிய பிளாட்டரும் இதுவும் எப்படி இருக்குன்னா ஹெட் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது மேலே படாது, ஜஸ்ட் படக்கூடாது, மேலே ஜஸ்ட் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அது அழகாக வந்து ஒரு ஏர் சஸ்பென்ஷன் டெக்னிக் மூலமாக அது ஃப்ளோட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அதோட இன்ஜினியரிங். நம்ம அதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நம்ம லேப்டாப்பில் பயன்படுத்துறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 10லேருந்து 12 ஹார்ட் டிஸ்க் சேர்த்திங்கன்னா என்ன வெயிட் இருக்குமோ அது இது சிங்கிள் ஹார்ட் டிஸ்க்காக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணுறதை விட இதில் சேவ் பண்ணுறதுன்றது அட்வைசபிள். ஓகே, இதில் விட இது வந்து சேஃபர். அதாவது லேப்டாப் ஹார்ட் டிஸ்கை விட டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு சேஃபர் சைடாக உங்களுக்கு இருக்கும். டெஸ்க்டாப் ஒரே இடத்துல இருக்கிறதும் லேப்டாப் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு போகுது, அந்த ரீசனுக்காக சொல்கிறீங்க? இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஸ்பேசிங், அந்த பிளாட்டர் சுற்றுறதுக்கு ஹெட்டுக்கு தேவையான அந்த ஸ்பேசிங்லாம் இருக்கும். லேப்டாப்பில் வந்து அதோடைய சைஸை கம்மி பண்ணணுன்ற இது இருக்கிறதுனால இதோடைய சைஸை கம்மி பண்ணிடுவாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதில் வந்து இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய நடக்கும். ஸோ இப்போ வெரி ஆஃபன் இந்த மாதிரி ஸ்லிம் ஹார்ட் டிஸ்க் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து டேட்டா ரெக்கவரிக்கான நீட் வந்து அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணுற இந்த ஹார்ட் டிஸ்கை விட இதுக்கான டேட்டா ரெக்கவரிக்கான நீட் வந்து அதிகமாக இருக்குது. ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரை சின்ன சைஸை ப்ரிஃபர் பண்ணி போகும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ்டிஸ் இருக்குல்ல, அதுவோ இல்லை இந்த இப்போ சிப் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி ஹார்ட் நான் பார்த்த மாதிரி ஞாபகம், அதில் ரிஸ்க் கம்மின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது சார். ஆக்சுவலி இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எஸ்எஸ்டி அப்படின்னு கால் பண்ணுவோம். சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ், இது வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ். சாலிட் ஸ்டேட் டிரைவ். அப்போ இதை விட இதில் வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ஃப்ளாஷ் மெமரி. ஸோ அதனால் உங்களால் டேட்டாஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீடும் ரைட்டும் பண்ண முடியும். தென் அதே போல் இதை விட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கலாம். ஆனால் டேட்டா ரெக்கவரின்னு வரும் பொழுது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது தான். ஸோ இது எக்ஸ்டர்னல் இல்லையா சார்? ஆமாம் சார். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஹெட் இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னா ஒரு டோனர் ஹார்ட் டிஸ்க்லேருந்து நீங்கள் ஹெட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து ஃப்ளாஷ் மெமரி டேமேஜ் ஆகும்போது ஒன்ஸ் அந்த ஃப்ளாஷ் மெமரி டோட்டலி இரிவர்சிபிளி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸோ இங்கே டேட்டா ரெக்கவரி வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். ஸோ இதில் வந்து இதுதான் பெஸ்ட்டு, இது வந்து ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஹேண்டில் பண்ணுறது அதுதான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சைஸ்க்கு ஏறதாழ சேமாக தான் சார்? ஆமாம் சார். நம்ம ஏன் லேப்டாப்போட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கைண்ட் ஆஃப் இது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்களா, இந்த டைப்ல ஏன் போக மாட்டேன்றோம்? அதுல ஏதாவது இருக்கா இல்லை இன்னும் நவீனப்படுத்துறியா லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்? லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ என்ன கண்டிஷன் இருக்குன்னு ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய ரெகுலர் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லக்கூடிய ஹெச்டிடி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஸோ அவங்களுடைய ஹைட்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்த வேண்டியதில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இதை போடலாம். இது வந்து ரெகுலரான இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய சாட்டா இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்த சாட்டா இன்டர்ஃபேஸில் இருந்த விஷயத்தை என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து M.2. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் நம்ம ஹார்ட் டிஸ்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்டரில் தான் இருக்குது. இவ்வளோ தான் இது ஹார்ட் டிஸ்க். இதுதான். இது எதில் இருக்குது சார்? லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் டெஸ்க்டாப்லேயும் இப்போ வரக்கூடிய மாடர்ன் டெஸ்க்டாப்லேயும் இது வந்துச்சு சார். 240 GB. ஆமாம் சார். கெப்பாசிட்டிஸ் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்குது. உங்களுக்கு 2 TB 4 TB வரைக்கும் கூட உங்களுக்கு நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ M.2ன்றது ஃபார்ம் ஃபேக்டர். இதில் வந்து 2 டைப் இருக்குது. M.2 சாட்டான்னு ஒன்று இருக்குது, தென் வந்து NVMe அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சாட்டாவில் இருக்கக்கூடியதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சாட்டாவுக்கும் இதில் வரக்கூடிய M.2 சாட்டாவும் சிமிலர் ஸ்பீடில் உங்களுக்கு இருப்பாங்க. பட் NVMe அப்படின்னு வர்றவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து PCI Express ஸ்லாட்டில் வர்றவங்க. ஸோ அது வந்து இன்னும் கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் அடுத்தடுத்துக்கு போயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் நல்ல ஹையஸ்ட் ஸ்பீடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெட்டர் வந்து நீங்கள் M.2ல இருக்கக்கூடிய NVMe அந்த இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்றது நல்ல ஆப்ஷன். நல்ல ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்
ப்ரைஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் நல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1 TBக்கான ஹார்ட் டிஸ்கே அரௌண்ட் உங்களுக்கு 35,000 வரைக்கும் எல்லாம் கூட உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சீரிஸில் இருக்குது. ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ், அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் தான் ஒரு செகண்டில் அது எவ்வளோ டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுது ரைட் பண்ணுதுன்றதுக்கு ஏற்றது போல் அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டிஜிட்டலாக தான் டிபெண்ட் பண்ண போகிறோம்னு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம அஃபோர்ட் பண்ணி தான் பண்ணதான். இப்போ இந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு எஸ்எஸ்டி ஆக்சுவலாக ஸ்பீடு சார். ஆமாம். ஆனாலுமே நம்ம ஒரு 1 TB எஸ்எஸ்டி வாங்கினோம்னா ஸோ அதில் ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே காப்பி பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு 50 GB ஃபைல்ஸ் காப்பி பண்ணாலும் கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் அதுக்கு மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 TB ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக அது ஒரு ஹாஃப் டே ஒரு செஷன் வாய்ப்பு. ஆனால் அதில் நம்ம டிபெண்ட் பண்ணி போகும்போது கண்டிப்பாக ஆகும் சார், ஆகும். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் சீரிஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது ஸோ இது இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மிஷின் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிஷினில் இருக்கிறது வந்து M.2ல இருக்கக்கூடிய SATA அல்லது M.2ல இருக்கக்கூடிய NVMe. இது வந்து த ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கிறதுலே வந்து ஹை ஸ்பீடில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்க 2 பேருடைய கம்யூனிகேஷன் வந்து எப்படி மாறிடும்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறவர், இவர் வந்து ஸ்லோவாக ஓடுறவர். இவர் என்ன பண்ணுவார்னு இவர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இவர் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இவருடைய ஃபாஸ்ட்டுக்கு இவரால் கோப்ப பண்ண முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு என்ன மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணும் பொழுது ஒருவேளை இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ ஒரு 1 TBக்கான ஹார்ட் டிஸ்காக இருந்தால் இதை வந்து நம்ம 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். இதுலேயே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 500க்கு டி பார்ட்டிஷனாகவும் இன்னொன்று வந்து இ பார்ட்டிஷனாகவும் பிரிக்கிறோம். இதிலிருந்து இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் அந்த செகண்ட்ஸில் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லேருந்து இன்னொரு ஃபார்ம் ஃபேக்டருக்கு பண்ணும்போது அது ஆப்வியஸாக என்ன தான் ஹை பர்ஃபார்மன்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்றது போல் ரெடியூஸ் ஆயிடுவாங்க, ஸ்பீட் குறைஞ்சிரும், பண்ண முடியாது, அவங்களால பண்ண முடியாது. இது வந்து இப்போ லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்குறோம். ஸோ இது அட்வான்ஸாக இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிப் தான் ஹார்ட் டிஸ்க்ன்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்புக்கில் பயன்படுத்தக்கூடிய மேக்புக் ப்ரோ அந்த சீரீஸில் வரக்கூடிய மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த 2 பிளாக் சிப் இருக்குது. இது ஒரு இண்டிவிஜுவல் ஹார்ட் டிஸ்க், இது ஒரு இண்டிவிஜுவல் ஹார்ட் டிஸ்க். ஓகே. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 1 TBக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா 512 வரும். இவங்க வந்து 500 GBக்கான ஹார்ட் டிஸ்க் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்ன பிளாக் கலர். ஸோ இந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ உள்ள மெக்கானிக்கலாக அதோட வேலை அதிகமாக இருக்க மாதிரி முன்னே டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஃப்ளாஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகம் இருந்தது. குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்கில் இந்த ஹார்ட் டிஸ்க் இப்போ இந்த மாடல் இது ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தும் SMPSலேருந்து கொடுப்போம். ஸோ 12 V பவர் சப்ளையில் இவர் வேலை செய்வார். இப்போ இதே இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இவர் 5 V ஒர்க் ஆவார். அப்போ இவர் வோல்டேஜ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 12 V இருந்தவர் என்ன பண்ணாங்க, 5 Vக்கு மாற்றினாங்க. இப்போ இந்த 5 Vல ஒர்க் ஆகிட்டு இருந்த இவர் ஒர்க் ஆகும்போது அடிஷனலாக இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய M.2 இவரை நீங்கள் பயன்படுத்தும் போது இவர் வெறும் 3.3 Vல ஒர்க் ஆவார். ஜென்ரேஷன் வளர வளர அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் கன்சம்ஷனையும் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பேட்டரியோட பேக்கப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலாக உள்ள வேலை குறைஞ்சிருது அப்படின்னா சார், அதனால பவர் வேலை குறைஞ்சிருது. பட் ஆனால் அதே நேரத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருது சார். ஏன்னா இங்கே வந்து மெக்கானிக்கல். இப்போ இந்த மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்கை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்தளவுக்கு 2 ஃபேக்டர் இருக்காங்க சார். நார்மல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா 5400 RPMல ரன் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த 5400 RPMல ரன் ஆகிறவங்கள விட அது நீங்கள் 7200 RPM போது அந்த டிஸ்க்கு உள்ள சுற்றக்கூடிய ஸ்பீட் அதிகமாகும் போது நீங்கள் டேட்டாவை வந்து சீக்கிரமாக காப்பி பண்ணுறதோ இல்லை பேஸ்ட் பண்ணுறதோ உங்களால் ரீட் அண்ட் ரைட் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஸ்பீட் அதிகமாகவும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த ஃப்ளாஷ் மெமரின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டாஸை வந்து செகண்ட்ஸில் ரீட் அண்ட் ரைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ ஃப்ளாஷ் மெமரி நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐஃபோனுடைய போர்டு. ஸோ ஐஃபோனில் நம்ம பயன்படுத்துகிற இந்த சிப்பை வந்து நம்ம NAND அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் மாறும். இது வந்து ஆக்சுவலி NVMe கிடையாது. இது வந்து மேக் புக்ஸுக்காக டிசைன் பண்ண ஒரு விஷயம். ஸோ மேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி மேக்புக் ஏர் அதில் இருக்கக்கூடிய மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஹார்ட் டிஸ்க் இதை வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபார்ம் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த சிப் எல்லாமே ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க். சார் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கில் கூடிய இந்த மெக்கானிக்கல் தான் வந்து இனிஷியல் டைம் சார். ஓகே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மேக்னெட்டிக் டேப்ஸ் இருந்தது. ஓகே. லைக் நம்ம VCR அப்படின்னு சொல்லுவாங்க, வீடியோ கேசட் ரெக்கார்டர். அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் நடுவில் ஒரு ஃபில்ம் இருக்கும், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் கோட் பண்ண ஃபில்ம். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லக்கூடிய டிரான்சிஸ்டர் பேஸ்ட் பண்ண நம்ம மெமரி கார்டாக இருக்கட்டும் அல்லது ஃப்ளாஷ் மெமரி பென் டிரைவ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் டிசைன் பண்ணது தான். கான்செப்ட்லேருந்து எவால்வ் ஆனது தான். ஆமாம் சார், இதுதான் மெமரி ஸ்டோரேஜ். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா WD அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பர்பிள் கலரில் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டிஜிட்டல் தான்.
இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த கலர்ஸுக்கே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கலருக்கு ஏற்றது போல் உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். லைக் இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரீனில் யூஸ் பண்ணுறதும் இந்த ப்ளூவில் யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக வந்து நம்மளோட லேப்டாப்பில் பயன்படுத்துறது மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த பர்பிள் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க். ஸோ 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்னு கொடுக்கவே முடியாது. ஏன்னா கேமரா சர்வைலன்ஸில் இருக்கிறதுனால 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாள் கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கணும். அப்போ இதோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்றது போல் அந்த கலர்லையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கூட அந்த மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி ஃபார்ம் ஃபேக்டர் வந்து இது 2.5 தான். இந்த 2.5லயே உங்களுக்கு இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக கிரீன் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ஸோ அந்த ரெட் கலர் இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களோட சைஸ் அப்படின்ற மேட்டரை தாண்டி இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் போது இந்த ப்ளூக்கு பதிலாக க்ரீனோ ரெட்டோ பிளாக்கோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் கலர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அந்த கலர்ஸை வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. ஓகே ஓகே. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சலாம். என்னன்னா இப்போ இந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்கோ இதுவோ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல இது 24/7 ஒன்று சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி இது பர்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் வியர் அண்ட் டியரோ இல்லை பிரச்சனைகள் ரைஸ் ஆகிறதுக்கு இருக்கும். இப்போ இந்த சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து ஒன்லி இது 24/7 ரன் ஆகிறது அந்த மேட்டர் மட்டும் கிடையாது. உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ரீட் அண்ட் ரைட் கவுண்ட். இப்போ ஒரு அந்த டிஸ்கில் ஹார்ட் டிஸ்கோட பிளாட்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ண முடியும், எத்தனை டைம் வந்து ரைட் பண்ண முடியுன்றதுக்கான கவுண்ட் இருக்குது. ஓகே. ஒரு டைம் நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்டாருடைய லைஃப் என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. அப்போ அதில் எப்படி கவுண்ட் பண்ணிப்பாங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தளவுக்கு இதில் ரீட் அண்ட் ரைட் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ 4 TB கெப்பாசிட்டி அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 8 கேமராஸ் நீங்கள் போடுறீங்க அல்லது வந்து ஒரு 16 கேமரா நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 20 to 25 டேஸ்க்கான பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 25 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 4 TB ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பழைய டேட்டாஸை எரேஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த இடத்துல புது டேட்டாவை ரைட் பண்ணும். ஓகே ஓகே. அப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சைக்கிள்ஸ் வந்து ரீட் ரைட் ஆகும்போது இதனுடைய ஸ்பேன் அப்படின்றது வந்து ஒரு 2 இயர்ஸில் அந்த ரீட் அண்ட் ரைட்டோடைய கவுண்ட் முடிஞ்சதுன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் திரும்ப பயன்படுத்த முடியாது. பட் இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ அண்டர் வாரண்டியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாரண்டி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா டேட்டாவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் போச்சு அப்படின்னா டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபெயிலியர், நான் உங்களுக்கு புது ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நியூ ஹார்ட் டிஸ்க் கொடுப்பாங்களே தவிர டேட்டா ரெக்கவரி அவங்க இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. பட் அவங்க நினைச்சா பண்ணலாமா சார்? பண்ண மாட்டாங்க சார், யூஸ்வலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமருடைய டேட்டாஸ் அப்படின்றது அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது எங்கேயாவது லீக் ஆகுது நார்மலான டேட்டான்னு பண்ணாலும் எல்லாருக்கும் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? பண்ண வேண்டியது ஆக்சுவலி ரிஸ்க் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது டேட்டாஸ் வந்து லீக் ஆகுது, அது அவங்களோட ஒரு ப்ரைவசி சம்மந்தமான விஷயங்கள் வெளில எங்கேயாவது போச்சு அப்படின்னா அது பயங்கர இதாயிடும். ஸோ கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ்ன்றதுனால அதை அவங்க பண்ண மாட்டாங்க டச் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பற்றி பேசும்பொழுது 30 டேஸில் எரேஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு 30 டேஸ் தான் அதோட கெப்பாசிட்டி, இல்லை 30 டேஸில் எரேஸ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிக்கிறதா? அதை தாண்டி வந்துட்டு இல்லை அந்த 30 டேஸ் ரெக்கார்ட் ஆனதை நம்மளால பேக்கப் எடுக்க முடியுமா? அதாவது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சர்வர் மாதிரி ஒரு இடத்துல போட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு வச்சுக்கிறது ஏதாவது பாசிபிலிட்டி, லைக் அதெல்லாம் ஆல்டர் பண்ணுற மாதிரி நம்மளால பண்ண முடியும்? பண்ணலாம் சார், இப்போதைக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு ரன் ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய என்டையர் டேட்டாவை நீங்கள் க்ளவுடில் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் க்ளவுட் சர்வீஸ்னு வரும்போது நீங்கள் அதுக்கு தனியாக பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது நம்ம அதுக்கான சர்வர்ஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. யூடியூப்ன்ற விஷயமே நமக்கு பெரிய மேஜிக் தான். இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், திஸ் இஸ் நாட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதுவுமே ஒரு சர்வர் இது. நிறைய பேர் வந்துட்டு ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி இல்லை, ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாமல் டெலிட் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க ஐடியில் போட்டு வச்சுப்பாங்க, போட்டு வச்சுப்பாங்க, அப்படிலாம் காட்டி நான் பார்த்துருக்கேன். இருக்கு. அது எந்த மாதிரி ஒர்க் ஆகிற மேட்டர் சார்? யூடியூப் என்ன ஏக்கர் கணக்கில் வச்சிருப்பாங்களா? ஆமாம், உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லி நம்ம சிம்பிளாக விட்டுறோம். என்னோட டேட்டா வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் இல்லை, இதை நான் தூக்கி க்ளவுடில் போட்டேன்னு சொல்கிறோம். பட் க்ளவுட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இதே போல் ஹார்ட் டிஸ்கை மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா சென்டர், இப்போ கூகுள் வந்து அவங்களுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இதே ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் மல்டிபிள் டிஸ்கில் வந்து அதை காப்பி பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலி ரைட் அப்படின்ற கான்செப்டில் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா வெறுமனே இந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஏறுறதுக்கு பதிலாக இதில் ஏறக்கூடிய அதே டேட்டா பேரலில் 2 ஹார்ட் டிஸ்கில் போகும். ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ரைடில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் அது டெப்த்தாக நம்ம பேசுவோம். ஸோ அந்த ரைடோட கான்செப்ட்டில் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் டிஸ்கில் என்ன ஆகும்னா சேம் டேட்டா பேரலல் ரைட் ஆகும். ஸோ கூகுளும் என்ன பண்ணுறாங்கன்னா இதே போல் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டேட்டா சென்டர் அப்படின்னு பேர். அந்த டேட்டா சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக நல்ல ஏர் கண்டிஷன்டு என்விரான்மெண்ட்டில் தனித்தனியாக சேம்பர்ஸில் வந்து இதெல்லாம் போட்டு ஹார்ட் டிஸ்கெல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி ஸோ ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கில் தான் உங்களோட டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை ஓவர் த இன்டர்நெட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இங்கேருந்து இன்டர்நெட் மூலமாக அங்கே அப்லோட் பண்ணுறோம், மறுபடியும் ஓவர் தி இன்டர்நெட் மூலமாக அங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ பட் டேட்டாஸ் கூகுள் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அசியூர்லையோ இல்லை அமேசான் வந்து அவங்களுடைய க்ளவுடில் எதில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, கம்பல்சரி என்னன்றது அவங்களுடைய அந்த டேட்டா சென்டரில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக. கூகுள் டிரைவோட கான்செப்ட்டும் எல்லாமே அதான் சார். கம்பல்சரி நீங்கள் க்ளவுடுன்னு நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரே மீடியம் ஹார்ட் டிஸ்க் தான். இப்போ நீங்கள் டேட்டா சென்டர்னு பார்க்கும்போது பல ஏக்கர்ஸில் அந்த டேட்டா சென்டர் இருக்கும். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தனியாக ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்க அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி அதுக்குன்னு சொல்லி தனி கான்செப்ட்ஸில் என்ன ரைடு கான்செப்ட்டில் அது ஒர்க் ஆகணும், எப்படி பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே அது தனி இதில் இருக்கும். ஸோ டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அமேசான் பற்றி பேசுறீங்கல்ல, அதை பற்றி எனக்கு டவுட்டே எழுந்தது. நீங்கள் சொல்லும்போது தான் தோணுது, அவங்களும் வந்துட்டு ஒரு மூவி பிளாட்ஃபார்ம். ஸோ மூவியே அவங்க அப்லோட் பண்ணி தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் இதுதான். ஆமாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா க்ளவுட் வச்சிருக்காங்க. AWS அப்படின்னு சொல்லுவாங்க, அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து க்ளவுடு தான். எல்லா தனித்தனியாக ஆமாம் சார், ஆமாம், அது நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கூகுள் டிரைவ் வந்து நம்ம எப்படி கஸ்டமைஸ்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி யூடியூப்ன்றது ஒரு மியூச்சுவல் ஆன்லைன் கான்வர்சேஷன் மாதிரி தான். நம்ம வீடியோ போட்டு என் வீடியோ ரிலீஸ் பண்ணு நீ அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், ஆமாம். இனிஷியலாக பார்த்தா அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட கான்செப்ட் மணி பேஸ்டாக இருந்திருக்காதா, இல்லை வேற மாதிரி ஏதாவது மணி வரதுக்கு வாய்ப்பு? ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்டோட ஹார்ட் டிஸ்க் வந்து டேமேஜ் ஆச்சு, டேட்டா ரெக்கவரிக்கு போகும்போது அங்கே போய் ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இப்போ அவர் என்ன யோசிப்பார், ஒரு டைம் 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, அடுத்த டைம் அவருக்கு மைண்ட் செட்டில் என்ன ஆகுனா மந்த்லி வந்து நம்ம ரெண்டலில் கூட ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டு போகலாம். டேட்டா வந்து இங்கே இருக்க போய் தான் பிரச்சனை, க்ளவுடில் இருந்தால் எப்படினாலும் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை வரும்போது அவர் மந்த்லி ரெண்டலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பே பண்ணக்கூடிய மந்த்லி வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வரக்கூடியது எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். வேற மாதிரி போயிடுச்சு அவங்க பிஸ்னஸ். லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய டவுட்டாக. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஜிமெயிலில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 15 GB ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 150 GB அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த 150 GB 10 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த 10 பேரோட டேட்டா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும், ஃபிசிக்கலாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் மட்டும் இருக்காது, மேபி 2 ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், 4 ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூ வந்ததில்லை. ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு. கூகுள் டிரைவில் போட்டிருந்த வீடியோவோ இல்லை யூடியூப்லேயோ வந்து என்னோட வீடியோ திடீர்னு காணாமல் போச்சு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. மேபி அவங்க ஃபிசிக்கலாக நிறைய மூவ் பண்ணாமல் லைக் அந்த மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு வந்து. ஆமாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்கை பொறுத்தளவுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய பிகஸ்ட் எனிமி யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு தான். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் எடுத்ததுக்கு இதுக்கு பிகஸ்ட் எனிமின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது பக்கத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதோடைய டேட்டா காலியாயிரும். தென் அதே போல் இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து எக்ஸசிவ் ஹீட் ஆகுதுன்னா இதோடைய ஹெல்த் பாதிக்கப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட்டில் எந்த வகையிலுமே வந்து டெம்பரேச்சர் இதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. தென் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பவர். இப்போ நம்ம வீட்டில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் மாறி மாறி வருது. என்ன தான் நம்ம யூபிஎஸ் இதெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட சம்டைம்ஸ் அந்த வோல்டேஜ் சர்ஜஸ் அங்கே நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து உங்களுடைய பவரும் வந்து இதை டேமேஜ் பண்ணும். ஸோ இதெல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி வோல்டேஜில் வந்து ஸ்பைக்ஸ் எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இது பண்ணுற மாதிரி அப்போ வோல்டேஜில் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, டெம்பரேச்சரில் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது போல் நம்ம எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷனில் இருக்கும். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. ஆமாம், டேட்டா வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடில் வரதுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கர எஃபிஷியண்டாக இருக்கும். What are the factors that may affect hard disk அப்படிங்கிற மாதிரி என்ன சார் சொல்லுவீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஹேபிட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்பில் பேட்டரி டேமேஜ் ஆகிருக்கும். அதாவது எப்படின்னா அடாப்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது வரைக்கும் ஒர்க் ஆகும், அடாப்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அடுத்த மொமெண்ட்டில் அது ஆஃப் ஆகிடும். ஸோ பேட்டரி இஷ்யூ. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் பவர் போகும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் நான் சொன்னது போல் எப்படி போடுன்னா ஒரு 7200 RPMல அது சுற்றிட்டு இருக்கும்.
அவ்வளோ ஸ்பீடில் சுற்றும் போது அந்த ஏருடைய ஃப்ளோ வச்சு தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஹெட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இப்போ இவ்வளோ ஃப்ளோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு சடனாக வந்து அதனுடைய ஸ்பீடில் ஸ்டாப் ஆகும்போது அந்த ஏருடைய ஃப்ளோ இல்லாமல் என்ன ஆகுன்னா அந்த ஹெட்டு போய் அந்த பிளாட்டர் மேலே உரசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனலாக அந்த ஹெட்டு டேமேஜ் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த ஆக்சுவலி அது தனியாக ட்ரே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேயில் வந்து லாக் ஆகணும். ட்ரேயில் லாக் ஆகாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாட்டர் மேலே லாக் ஆகிரும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ பவர் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு விஷயம். தென் ஹீட் அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும்போது இப்போ இந்த போர்டில் நீங்கள் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிசிபின்னு சொல்லக்கூடிய பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இருக்குது. இதில் வந்து சம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அதிகமாக ஹீட் ஆகும்போது இந்த அலுமினியம்லையோ அல்லது இந்த கேஸ்டட் மெட்டீரியல் மூலமாக போயிட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய பிளாட்டரையோ அல்லது ஹெட்டையோ டேமேஜ் பண்ணும்போது அது மூலமாகவும் நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹீட் அண்ட் பவர் மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து உங்களோட பிசிலையோ லேப்டாப்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அலர்ட் ஒரு தெர்மல் டெம்பரேச்சர் இது அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான அலர்ட் வர மாதிரிலாம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம ஓவர் கம் பண்ண சான்ஸ் இருக்கா? அப்படி ஓவர் கம் பண்ணால் நம்ம அடுத்து பார்க்க போகிற என்ன டைப் ஆஃப் இன்வென்ஷன் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற விஷயம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அவுடேட்டட் தான் சார். மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போதைக்கு அவுடேட்டட். யாரும் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு நம்ம வாங்கக்கூடிய பிராண்ட் நியூவாக வாங்கக்கூடிய எந்த ஒரு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இந்த மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை பயன்படுத்துறது இல்லை. ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க்கு மாறிட்டாங்க. இதையும் தாண்டி இன்றைக்கி எல்லாருமே வந்து M.2 இருக்கக்கூடிய சாட்டாவோ அல்லது M.2 இருக்கக்கூடிய NVMe-க்கோ மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க மோஸ்ட்லி. ஆமாம் சார், ஆமாம். ஒரு இடத்துக்கு மேலே நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம்ல, இதுதான் இருக்குது. கண்டிப்பாக ஆமாம். இது ஆக்சுவலி அஃபோர்டபிலிட்டின்றதை தாண்டி இன்றைக்கி யாருக்குமே பேஷன்ஸ் கிடையாது. இனி ஆரம்பத்தில் நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்தக்கூடிய டைமில் ஒரு லேப்டாப்பை நீங்கள் ஆன் பண்ணணும், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணணும்னா கண்டிப்பாக இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக லோகோ வந்து உங்களுக்கு லோடிங் விண்டோஸ் லோடிங் எல்லாம் காமிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டெஸ்க்டாப் ரெடி ஆகிறதுக்கு சாலிடாக ஒரு 1.5 மினிட்ஸ்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஃபைல்ஸ் எதுவும் டம்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இல்லை ஃபுல்லாக டம்ப் இருக்குது, ரேம் வந்து கம்மியாக இருக்குது, ப்ராசஸர் வந்து கொஞ்சம் இருக்குன்னா இட் வில் டேக் 4 to 5 minutes அந்த மாதிரிலாம் கூட கேஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி SSDs எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது 15 seconds தான் சார். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண 15 செகண்டில் உங்களோட டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பேஷன்ஸ் இல்லாததுனால எனக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஃபேக்டருக்கு போயிடுற அளவுக்கு மக்களுடைய மைண்ட் செட் வந்துருச்சு. பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ், இது எக்கனாமிக். அல்லது நம்மள்ட்ட ட்ரைனிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம்னா இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் என்ன வராங்கன்னா எல்லாருமே வந்து பணம் அதிகமாக போனால் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃபியூச்சர் வேணுன்றது எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் எனக்கு ப்ரைஸ் அதிகமானு பரவாயில்ல, எனக்கு ஸ்பீடில் எந்த லேக் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் as well as ஒரு ஆவரேஜாக இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. இப்போ அவங்கள மாதிரி வரவங்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா இப்போ இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ் எப்படின்னா ஹை ஸ்பீடில் ஒர்க் ஆகக்கூடியது. அப்போ இந்த இது வந்து நீங்கள் ஒரு 1 TBக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 rupees உங்களுக்கு செலவாகும். இப்போ இது வந்து 1 TB இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2,000 rupeesக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக கஸ்டமருடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதிகமான ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா OS மட்டும் ரன் ஆகிறதுக்கும் உங்களுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு மட்டும் தேவையை கேட்டது வர ஒரு 128 இல்லை ஒரு 256 GBக்கோ SSD போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 2,000 rupeesக்குள்ள உங்களுக்கு வந்துடும். தென் அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 1 TBக்கான ரெகுலர் இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஒர்க் ஆகும், ஃபைல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்போவில் இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு டீசெண்டான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜ் கைண்ட் ஆஃப் திங் இப்போ நிறைய எவால்வ் ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே சார்? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கூகுள் டிரைவ் வந்துட்டு 15 GB மட்டும் கொடுத்துருந்தாங்க ஜிமெயிலில். இப்போ பார்த்தா லைக் நாங்களுமே பண்ணுறோம் 2 TBக்கு நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும், எக்ஸ்டர்னலாக வாங்க முடியும். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆப்பும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி அப்படின்னு கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடுற வாய்ப்பு இருக்கா இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கைண்ட் ஆஃப் திங்? லைக் நம்ம கையில் ஹார்ட் டிஸ்கே தேவையில்லை, ஃபுல்லாகவே க்ளவுடில் போட்டுக்கலான்ற மாதிரி விஷயம் இருக்குது சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்பிளோடைய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரொம்ப பிகினிங்லேருந்தே வந்து அவங்க க்ளவுடை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஸோ இப்போ அவங்களோட iCloudல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஆப்பிளுடைய ஐக்ளவுடில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய டேட்டாஸ் எல்லாமே அங்கே பேக்கப்பில் இருக்குது. நான் அதுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய மொபைல் ஒரு தெஃப்ட் ஆகிடுச்சு, அல்லது வந்து எங்கேயோ டூர் போகும்போதோ ஏதோ ஒரு இடத்துல தண்ணியிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல நான் போட்டுட்டேன், அந்த ஃபோனை வந்து என்னால் எடுக்க முடியல, ரிட்ரீவ் பண்ண முடியலன்ற கண்டிஷனில் நான் புதுசாக வாங்கக்கூடிய டிவைஸில் ஜஸ்ட் அந்த ஆப்பிளுடைய ஐக்ளவுடோடைய இது மட்டும் லாகின் பண்ணால் என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே எனக்கு அங்கேருந்து ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இது 100% உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ அந்த ப்ரைஸ் வந்து எனக்கு மேட்டர் கிடையாது, எனக்கு டேட்டாஸ் வேணும், கம்ஃபர்டபுளான ஒரு இது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி க்ளவுடில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பிரித்து பார்க்கும்போது இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை நம்ம பிரித்து என்னன்றதை பார்த்துடலாம்.